இந்த காணொளியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இந்த காணொளியை ஃபஸ்ட்டு முறையாக அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயமாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு சில தகவல்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற பணத்தை ஈஸியாக எளிமையான முறையில் சீக்கிரமாக வாங்க முடியும். அதற்கான தகவலை தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பதிவிட்டுட்டு வரோம். இப்போது வந்து கமிட்டி 20,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 20,000க்குள்ளே கூட நிறைய பேருக்கு பணம் வரல. அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்களுடைய ஆவணங்கள் வந்து சரியான முறையில் இல்லாதனால தான் அந்த பணத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து நோடல் ஆஃபீஸர் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து சரி செய்கிறது மூலமாக நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து 20,000 வரைக்கும் இப்போ எடுத்திருக்காங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 25,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எடுக்கும்போதே நம்மளுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கணும்னா ஒரு சில ஆவணங்களை நம்ம சரி செய்வது மூலமாக அந்த பணத்தை வந்து சீக்கிரமாக வாங்க முடியுன்ற தகவல் வந்து நமக்கு நோடல் ஆஃபீஸர் மூலமாக கிடைச்சிருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம வாங்குறதுன்றது இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டாக சொல்லக்கூடிய ஆதார், பேன் கார்டு அண்ட் பேங்க் பாஸ்புக்கு 3 ஆவணங்கள்லையும் ஒரே மாதிரி நேம் வைக்கிறது மூலமாக இந்த ரீஃபண்ட் விஷயத்தை வந்து நம்ம எடிட் ஆப்ஷன் இல்லாமல் சீக்கிரமாக வாங்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நோடல் ஆஃபீஸர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதனால் அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஆவணங்களை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலமாக நம்ம பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு ஆன்லைனில் நம்மளுடைய ஆவணங்களை பதிவு செய்யும்போது பிஎஸ்சிஎல் முதலீடு சம்மந்தமான ஆவணங்களையும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரூஃப்காக பேன் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இனி புதுசாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆதாரையும் நம்ம கிட்ட கேட்பாங்கன்றது நோடல் ஆஃபீஸர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரியுது. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் பேங்க் பாஸ்புக் வந்து 3மே வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கூட நேமை வந்து மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ரீஃபண்ட் விஷயம் சீக்கிரமாகவே வந்து நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எல்லாமே வரதுக்கு முன்னே பேன் கார்டு வாங்கி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பேரில் வச்சு வாங்கியிருந்தாங்க. அதே வந்து நம்மள பல பேர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பேன் கார்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய என்கொயரி ஸ்டேட்டஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க அவங்களுடைய வெப்சைட் பேஜில். அதனால் வந்து இந்த மாதிரி பேன் கார்டில் தவறாக பேர் இருந்து ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் சரியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வராது. ஏன்னா பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அப்படி தான் என்கொயரி ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணணும். அதே நம்பர் தான், பட் வந்து நேம் மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வச்சு பேங்க்கை இருக்கக்கூடிய நேம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் சரியாக இருக்குது, வங்கி கணக்கு மட்டும் தான் பேர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் உங்கள் வங்கி கணக்கில் இணைச்சி கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய நேம் வந்து சரி செஞ்சு கொள்ள முடியும். அப்போ உங்களில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த 3 டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 2019 அப்ளை பண்ணும்போது இந்த 3 ஆவணங்களும் வேறுபட்ட பெயரில் இருக்குது, நேம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த 3 ஆவணங்களும் சரி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் பின்னாடி சொல்லக்கூடிய மெயில் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து மெயில் அனுப்புறது மூலமாக கமிட்டி கேட்டது நமக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னாக்கா அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து பிஎஸ்எல் ரீஃபண்ட் கமிட்டி ஆனது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்கொயரி ஸ்டேட்டஸில் ஷோ பண்ணது பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அப்படி தான் வந்து இன்வெஸ்டர்ஸ்னுடைய நேமை ஷோ பண்ணாங்க. நான் வந்து ஒரு மெயில் மூலமாக வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தினேன். அதாவது பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்ன்றது இந்திய குடிமகனுடைய அடிப்படை ஆவணம் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து அங்கே என்கொயரி ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணுறதை பேன் கார்டுலையோ இல்லை வங்கி கணக்குலையோ இல்லை ஆதார்லையோ இருக்கக்கூடிய ஒரு பெயரை தான் மெயின்டைன் பண்ணணும். ஆதார் வந்து நீங்கள் பதிவிடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்தில் பேன் கார்டோ இல்லை வங்கி கணக்கில் எப்படி பெயர் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்கொயரி ஸ்டேட்டஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே வகையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்வெஸ்டர்ஸினுடைய நேமும் வந்து இப்போதைக்கு ஷோ பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு உங்களுக்கு தப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி சரியான முறையில் பெயர் வந்த பிறகு 3 டாக்குமெண்ட் அதாவது ஆதார், பேனு அண்ட் வங்கி கணக்கு 3மே சரியாக இருக்கும் பட்சத்தில் கமிட்டிக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்து இந்த மாதிரி என்னுடைய ஆவணங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்கன்னு மெயில் மூலமாக நம்ம தெரியப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய ஆவணங்களை வந்து அவங்க என்கொயரி ஸ்டேட்டஸில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் மெயில் பண்ணேன், அதனுடைய புகைப்படத்தும் பதிவிட்டு இப்போ வந்து என்கொயரி ஸ்டேட்டஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் இந்த முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்மளுடைய ஆவணங்கள் அதாவது 3 ஆவணங்களும் ஆதார், பேனு அண்ட் வங்கி கணக்கு 3மே வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணிட்டு பிறகு இதை வந்து கமிட்டிக்கு எப்படி மெயில் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம்.
வீடியோனுடைய முன்பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் பேங்க் பாஸ்புக் மூணுத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி பெயர் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ அதனுடைய புகைப்படங்களை கமிட்டிக்கு மெயில் மூலமாக நமக்கு மெயில் கம்போஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அந்த மெயில் கம்போஸிங் ஃபார்மெட்ன்றது 2 வகையில் இருக்கும். ஒன்று ஆல்ரெடி வந்து எடிட் ஆப்ஷன் திரும்ப வாங்கி நமக்கான ரீஃபண்ட் வரலன்னா அது ஒரு மாதிரியான ஃபார்மெட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பணம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்மளுடைய பணம் வந்து நம்ம வங்கி கணக்கு வந்து சேர்ந்துடணும், திரும்ப எடிட் ஆப்ஷன் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஃபார்மெட்டும் இருக்குது. அதனால் இந்த மெயிலை வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்றது நான் வந்து இங்கே வீடியோ மூலமாக டெமோவாக உங்களுக்கு பதிவிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்போஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டூன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸர் PSL@sebi.gov.in அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நோடல் ஆஃபீஸருக்கு வந்து டாபிக் வந்து PSL ரீஃபண்ட் கமிட்டின்னு வச்சுருக்கேன். அதனால் PSL ரீஃபண்ட் கமிட்டின்னு அங்கே ஃபில் ஆகிக்கிச்சு. ஆனால் நோடல் ஆஃபீஸருக்கு தான் அந்த மெயில் போகும். இங்கே சப்ஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் எழுதிங்க. டியர் சார் அண்ட் மேடம், ப்ளீஸ் அப்டேட் மை கரெக்ட் டாக்குமெண்ட் ஃபார் PSL ரீஃபண்ட். ஐ அட்டாச் மை டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் வியூட் பிலோ, தேங்க்யூ யூன்னு போட்டுட்டு யுவர்ஸ்ன்னு போட்டு உங்களுடைய பாலிசி எண்ணை வந்து கீழே வந்து பதிவு பண்ணிட்டுருங்க. இந்த இடத்துல கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிக்சர், இந்த பிக்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற அப்லோடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் போய்ட்டு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற சரியான ஆவணத்தை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. நான் சும்மா டெமோக்காக இந்த பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே இருக்கிற ஓப்பன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மெயில் பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கு தகுதியான மெயில் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா நான் ஒரு சில விஷயத்தையும் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேன் கார்டு டெமோவை வந்து நான் சும்மா வந்து உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட், அதாவது ஆதார், பேனு, பேங்க்கு, இந்த 3மே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துடணும் இந்த இடத்துல. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்த கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் வைஸாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கூட நம்ம மெயில் மூலமாக கம்போஸ் பண்ணி நோடல் ஆஃபீஸருக்கு வந்து நம்மளுடைய ஒரு சில சந்தேகங்களுக்கு வந்து தீர்வு காண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவாக பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு தகவல் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.